அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் காலையில் எழுந்த உடனே பார்க்குற முதல் விஷயம் கேலண்டரில் நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்ற விஷயமா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம ராசிக்கு தப்பானதாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுக்கவே மனம் ஒரு சோகமான நிலையில் இருக்கும். இதுவே நல்லதாக போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இப்படி ஒரு நாளுடைய சந்தோஷத்தையும் சோகத்தையும் தீர்மானிக்கிறது ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. அதுதான் உண்மைன்னு கூட சொல்லணுங்க. அப்படி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கான வார பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 3/8/2025 இருந்து 9/8/2025 வரைக்குமான வரக்கூடிய இந்த வாரத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி பலனை வச்சு தான் அன்றைக்கி நாளை நம்ம எப்படி கழிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய போகுது. ஒருவேளை ராசி பலன் நல்லதாவோ கெட்டதாவோ எப்படி இருந்தாலும் அந்த நாளுக்குரிய பலன்களும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி 3/8/2025 பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கிற ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றம் பெறுவதற்கான வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். எல்லா விதத்துலேயும் செழிப்பான ஒரு நாளாக அந்த நாளை நீங்கள் கழிப்பீங்க. புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் இருக்கும். உங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீங்க. நிதிநிலையுமே அன்றைய நாள் ரொம்ப சிறப்பாகவும் ஸ்திரத்தன்மையோடும் காணப்படுதுன்னு சொல்லலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற பணம் உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. துணையை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இருவருக்கும் இடையே இதனால் நிறையவே நெருக்கம் அதிகரிக்குது. இதனால் உங்கள் உறவு ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக அமைய வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியின் காரணமாக இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியமும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 4/8/2025 பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு செழிப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. மகிழ்ச்சியான மனநிலையோடு காணப்படுவீங்க. முக்கிய நிகழ்வுகள் முக்கிய முடிவுகள் எடுக்க விரும்பினா இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். பூவை போல புத்துணர்ச்சியோடு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. குறித்த நேரத்துக்கு முன்னாடியே பணியிடத்தில் உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. நிறைய வேலை இருந்தாலும் அதை சாமர்த்தியத்தோடு செய்து முடிக்கக்கூடிய திறன் அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்குங்க. பணியாற்றும் முறையில் உங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தி அன்றைய நாள் முழுக்க ரொம்பவே உற்சாகமாக செயல்படுவீங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான நிலையில் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை விருப்பத்தோடு செலவு செய்வீங்க. இந்த பணம் உங்களுக்கு நல்ல வகையிலேயே பயன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. திருமணம் மற்றும் காதலை பொறுத்த வரைக்கும் துணையோடு உங்கள் உணர்வுகளை உற்சாகமாக வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். மேலும் இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லை காதல் வாழ்க்கையோ நல்ல முறையில் முன்னேற்றகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் ரொம்பவே சிறப்பானதாக காணப்படுது. நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கிறதால உங்கள் உடல் ஆரோக்கியம் திடமாகவே இருக்கும். 5/8/2025 மந்தமான ஒரு நாளாக தான் இருக்கும். நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இது இருக்குங்க. தன்னம்பிக்கை மற்றும் முயற்சிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம். தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றகரமான சூழல் காணப்படும். பணியிட சூழல் சுமூகமானதாக அமையாது. இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற விதமாக அமையும். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்கள் பணிகளை தவறுகள் இல்லாமல் செய்து முடிக்க உதவிகரமாக இருக்குங்க. தேவையற்ற செலவுகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதனாலேயும் மனசில் ஒரு சில கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும்போது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்லுறவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாகவும் உங்கள் உறவில் ஒரு இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம். பொறுமையாக அன்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்கள் துணையே உங்கள் மீது கோபம் கொண்டாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசும்போது அதிலிருந்து அவங்க தணிஞ்சு உங்களிடம் அன்பு காட்ட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பதட்டம் காணப்படும் அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த ஒரு பதட்டத்தையும் மனக்கவலையையும் நீங்கள் சரி செய்ய யோகா மேற்கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறான்.
6/8/2025 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெற்றி காணக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு செயலாற்றுறீங்களோ அதுக்கான வெற்றி உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும். நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை பார்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்கும். ஒரு எச்சரிக்கையான நாளாகவும் இருக்கிறது மூலியமாகவும் பாதகமான விளைவுகளை நீங்கள் தவிர்க்கலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது மூலியமாக எந்த விதமான தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறத நீங்கள் தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. நன்மை தீமைன்னு இரண்டும் கலந்தே உங்கள் பணியிட சூழல் இருக்கும். சாதாரணமாக செய்ய வேண்டியதை கூட கொஞ்சம் கூடுதலாக செயல்படுத்த வேண்டியதாக இருக்கும். நிறையவே உங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியதாக அமையும். திட்டமிட்டு செயலாற்றும் போது நன்மை அப்படிங்கிறது உங்களிடம் கண்டிப்பாக இருக்குங்க. பணியுடைய தரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலை தொடர்பான பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமிக்கிறது, அதுவும் அந்த நாளில் நீங்கள் சேமிக்கிறது கடினமானதாக தான் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கிறத உணர்வீங்க. இதனால் செலவுகளுமே அதிகரிக்குங்க. எதை செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்படும் போது நிதிநிலையில் ஒரு ஸ்திரத்தன்மையை நீங்கள் ஏற்படுத்தலாம். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோட நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்க. அன்பும் அரவணைப்பும் தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் உறவையும் வளர்க்க உதவியாக இருக்கும். துணையோடு அன்பாக நடந்து கொள்ளும்போது அவங்களும் உங்களுக்கு பதிலுக்கு அன்பையே வெளிப்படுத்துவாங்க. இதனால் 2 பேருக்கும் இடையேயான உறவு சுமூகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தியானம் மேற்கொள்வது மூலியமாக அந்த நாளை அமைதியாக நீங்கள் எந்த தடைகளும் இல்லாமல் கண்டிப்பாக ஓட்ட முடியும். கால்வலி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி மேற்கொள்வது மூலியமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும். 7/8/2025 அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இலக்குகள் அடைவதில் சில தடைகள் இருக்கும். ஆனாலும் மன உறுதி மற்றும் மன தைரியம் மூலியமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். சாதாரணமான வேலையை கூட கொஞ்சம் நீங்கள் அதிக அளவில் முயற்சி செய்து செய்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கிறது மூலியமாக வெற்றியை நீங்கள் பெறலாம். கடின உழைப்புக்கு எல்லா விதத்திலையுமான பலன்கள் உங்களுக்கு அன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். உழைப்பை நம்பினவங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காதுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பும்போது நம்மளுடைய உழைப்பை நம்புறது தான் ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பை நம்பும்போது அதுக்கான ஏமாற்றம் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்காது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை சிறப்பாக திட்டமிட்டு செய்யும்போது உறுதியோடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக செய்யும் செலவை காட்டிலும் அன்றைய தினம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதா உணர்வீங்க. முடிந்த அளவுக்கு செலவை குறைக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது ரொம்ப நல்லது. அளவு சிறிசுனாலும் பயனுள்ளதாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கும். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உறவின் மதிப்பை உங்கள் துணை அறிந்து கொள்ளவும் 2 பேருக்கும் இடையேயான உறவு வலுப்படணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சில விஷயத்தை பற்றி உங்கள் துணையோடு நீங்கள் பேசுகிறது அவசியம். 2 பேருக்கும் இடையேயான அந்த தகவல் தொடர்பு மூலியமாக தான் உங்கள் உறவில் ஒரு இணக்கத்தையும் ஒரு இறுக்கத்தையும் நீங்கள் கொண்டு வர முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். தெரியாத இடத்துல முக்கியமாக உணவு சாப்பிட்றத தவிர்க்கலாம். அஜாக்கிரதையாக இருந்தால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. 8/8/2025 பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். பணி சுமூகமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவனமாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் போதிய பணம் உங்ககிட்ட இருக்கும். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பணம் உங்களுக்கு இருக்குங்க. நிதி சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் துணையுடனான உறவு அப்படின்றதுல சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம். நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த சந்தேக போக்க தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செரிமான பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 9/8/2025 பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். பணியில் சிறந்த பலன்கள் பெறுவீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உறவை பொறுத்த வரைக்கும் காதல் மற்றும் திருமணம் 2 பேருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்கள் துணையோட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய தகவல் தொடர்பு மூலியமாக தான் உறவில் ஒரு நல்லிணக்கம் கண்டிப்பாக ஏற்படும். சந்தேகம் மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத இடங்களில்
தேவையில்லாத நபர்களை இருவருக்கும் இடையே வந்து சேர்க்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. கண் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இது தவிர தெரியாத இடங்களில் உணவு சாப்பிடுவது தவிர்க்கலாம். இதன் மூலியமாக செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. 3/8/2025 இருந்து 9/8/2025 வரைக்குமான வரக்கூடிய வாரத்திற்கான பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.